ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட இப்போது தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நசுக்கி போட்டு அதையும் இதோட நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் தக்காளியை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் சாம்பாருக்கு தேவையான காய்கள்லாம் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம், நமக்கு என்ன காய் தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். நான் கேரட்டு, வெண்டைக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நல்லா இதை இப்போ கிளறிக்கலாம். ஒரு வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இதையும் நல்லா இதோடு வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நான் ஏற்கனவே பயிரை வேக வச்சுருக்கேன். அந்த பயிரை இந்த காயோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா தட்டு போட்டு இப்போ மூடிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நான் அதை கலந்துக்கிறேன். இப்போ ஒரு கிளறி விட்டு இதை இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.